إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை இந்த உலகத்தில் படைத்து அந்த மனிதனிடத்தில் எந்த ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றான்? இந்த உலகத்தில் மனிதனை படைத்து விட்டான், அந்த மனிதனிடத்தில் எது வெளிப்பட வேண்டும், எந்த தன்மை அந்த மனிதனிடத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். பாதுல் முஃபஸ்ஸிரீன், சில விரிவுரையாளர், குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்கிறார்கள், இல்லா லியஅரிஃபூன். வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅரிஃபூன். என்னை அவர்கள் அறிவதற்காக நான் அவர்களை படைத்துள்ளேன். மனிதனையும் ஜின்னையும் என்னை அவர்கள் அறிய வேண்டும், என்னை விளங்க வேண்டும். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய தன்மை என்ன என்பதை இந்த அடியார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மனிதனை படைத்துள்ளேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக அல்லாஹ் அந்த மனிதனிடத்தில் அவனை அறிய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றான். எப்பொழுது ஒரு அடியான் அல்லாஹ்வை அறிகின்றானோ, எப்பொழுது ஒரு அடியான் தான் படைத்த இறைவனை அறிகின்றானோ, அதற்கு பிறகு அல்லாஹ்விடம் நடந்து கொள்ளக்கூடிய முதல் தன்மை அவன் அல்லாஹ்வை அஞ்சுவான், அல்லாஹ்வை பயப்படுவான், அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றுவான், ஷைத்தானுக்கு மாறு செய்வான். ஷைத்தானுடைய கட்டளை பின்பற்றும்படி அவனுக்கு ஏவப்பட்டால் அந்த இடத்தில் அடியான் அல்லாஹ்வை விளங்கியிருந்தான் என்று சொன்னால், அறிந்திருந்தான் என்று சொன்னால், அவனுடைய முதல் தன்மை அவனிடத்தில் வெளிப்படும் என்றால் அத்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுவான், அல்லாஹ்வை பயப்படுவான். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டால் அதை செயல்படுத்தும்படி முன்னேறுவான், தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய செயல்பாடுகளை.
இப்படிப்பட்ட இந்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவரை பற்றி அல்லாஹ்வே சொல்கின்றான். என்னுடைய அடியார்கள் என்னை அஞ்சக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்கின்றான். தன் படைத்த படைப்பாளர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து விட்டு அந்த மனிதனிடத்தில் எப்படி வெளிப்படும் அந்த இறையச்சம் என்பதை படைப்பாளன் சொல்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் ததக்கரு. அதாவது இறை அஞ்சக்கூடியவர்கள், என்னை பயப்படக்கூடியவர்கள், எனக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தான் புறத்தில் ஒரு கூட்டம் அவர்களை தீண்டினால், ஷைத்தான் புறத்தினுடைய சிந்தனை அவனை தீண்டினால், பாவம் செய்யும்படி அவனை தீண்டினால், தனிமையில் இருக்கும் பொழுது அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி அவனை தீண்டினால், சூழ்ந்தால் தொட்டால் அவன் ததக்கரு, அந்த இடத்துல என்னை நினைவு கூறுவான். அந்த இடத்திலே இது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய கட்டளை, இது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய சிந்தனை, இது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய ஏவல். மாறாக அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய இந்த செயலை விட்டு அவன் உஷாராகுவான், நினைவு கூறுவான். ததக்கரு என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஇதாஹும் முப்சிரூன், நினைவு கூறி அந்த இடத்திலே உஷாராகிக் கொள்வார்கள் என்னுடைய அடியார்கள். என்னுடைய அடியார்கள் அந்த இடத்தில் என்னுடைய கட்டளை புறக்கணித்து ஷைத்தானுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். மாறாக ஷைத்தானுடைய கட்டளைக்கு ஏவலுக்கு அவனுடைய அந்த கட்டளை புறக்கணித்து விட்டு என்னுடைய ஏவலுக்கும் என்னுடைய உபதேசத்திற்கும் என்னுடைய கட்டளைகளுக்கும் என்னுடைய அடியார்களில் இறை அஞ்சக்கூடியவர்களில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் அவர்கள் என்னை பயந்து வாழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஇதாஹும் முப்சிரூன் என்பதற்கு சொல்லி காட்டுவார்கள், ஆஹிதூன பி அம்ரில்லாஹ் ஆஸூன லிஷைத்தான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சுதாரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆஹிதூன பி அம்ரில்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக பலமாக பற்றி பிடிப்பார்கள். அந்த சமயத்தில் ஷைத்தானுக்கு முழுமையாக மாற்றம் செய்வார்கள். அந்த தனிமையில் இருக்கும் பொழுதும் சரி, ஷைத்தானுடைய ஏவல் இருக்கும் பொழுதும் சரி, ஷைத்தானுடைய சிந்தனை தன்னுடைய புத்தியில் புகட்டும் பொழுதும் சரி, அவர்கள் அந்த நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தி தன்னுடைய ரப்புடைய அந்த கட்டளையை பலமாக பற்றி பிடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்பானவர்களே, இன்று நாம் தனிமையில் இருக்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய நிலைமை அல்லாஹ் சொல்வதை போன்று அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் பின்பற்றுகின்றோமா அல்லது ஷைத்தானுடைய கட்டளையை நாம் பின்பற்றுகின்றோமா? அவர்கள் சிந்தித்து பாருங்கள். இன்று இல்லா மாஷா அல்லாஹ், இன்று தனிமையில் இருக்கும் பொழுது பாவிகளுடைய நிலை எப்படிகின்றன? ஆஹிதூன பி அம்ரி ஷைத்தான் ஆஸூன லில்லாஹ், நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள், தனிமையில் பாவம் செய்யக்கூடியவர்கள் முழுமையாக அவர்கள் ஷைத்தானுடைய கட்டளையை பலமாக பற்றி பிடிக்கின்றார்கள். மாறாக முற்றிலுமாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனிடத்தில், தன்னுடைய அடியானிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கின்றான். தக்வாவை எதிர்பார்க்கின்றான், இறையச்சத்தை எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் தனக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்ற முதல் விஷயம், என்னுடைய அடியான் என்னை அஞ்ச வேண்டும். நான் படைத்த என்னுடைய இந்த அடியான் என்னை அஞ்சுவதின் மூலியமாக என்னுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றான். அன்பானவர்களே, இதைத்தான் நபிமார்களும் ரசூல்மார்களும் அவர்கள் காலத்தில் இறக்கப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் காலத்தில் உள்ள தோழர்களுக்கு முதலாக அவர்கள் கட்டளை என்னவாக இருந்தது?
அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள், மறுமையை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இணை வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, தக்வாவில் முதலாய ஒன்று அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காமல் இருப்பது. சிந்தனை ரீதியாக, செயல் ரீதியாக, மூட நம்பிக்கையால் பெயர் பெருமை அடிப்பதில், இது போன்ற விஷயங்களில் முதலாவதாக அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல், அல்லாஹ்விற்கு ஒப்பாகாமல், அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருப்பது, இதுதான் தக்வாவில் முதல் முறையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், எந்த அளவிற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய வாழ்க்கையில் தக்வாவில் கழித்திருப்பார்கள் என்றால், இந்த ஒரு தத்துவத்தை, இவ்வளவு சிறப்பான தத்துவத்தை சொல்லி இருப்பார்கள். நேராக சென்று, அவருடைய சிறப்பு எப்படி இருந்தது? நேராக சென்று சையதுல் முர்சலீன், சையதுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக சென்று தன்னுடைய பிள்ளையை பெண் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபாத்திமாவை நான் திருமணம் செய்ய வேண்டும், எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று கேட்டார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள், அவ்வளவு கண்ணியமானவர்கள். அவர்களிடத்திலே கேட்கப்படுது, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலியே, தக்வா என்றால் என்ன என்று சொல்லுங்கள். தக்வா என்றால், இறையச்சம் என்றால் என்ன என்று எங்களுக்கு சொல்லித் தாருங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த தீனுடைய, இந்த மார்க்கத்தினுடைய மேக்சிமம் குறிப்பிட்ட அந்த சாராம்சத்தை அந்த 4 வரியில் தக்வா என்ற கேள்வி கேட்கப்பட்டதில் அந்த 4 விஷயத்தில் சொல்லி முடித்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தை விளங்கியிருப்பார்கள், எந்த அளவிற்கு குர்ஆனை விளங்கியிருப்பார்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடந்திருந்தார்கள் என்று சொன்னால், இந்த 4 விஷயங்களில் மேக்சிமம் உள்ள தீனுடைய விஷயங்களை அடக்கி விட்டார்கள். சொன்னார்கள், தோழரே, தக்வா என்றால் என்ன தெரியுமா? அத்தக்வா ஹௌஃபும் மினல் ஜலீல். அத்தக்வா அல் ஹௌஃபும் மினல் ஜலீல். தக்வா என்பது அல்லாஹ்வை அஞ்சக்கூடியது. அல் ஜலீல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. தக்வா என்றால் அல்லாஹ்வை பயப்படுவது, அல்லாஹ்வை அஞ்சுவது. எல்லா நிலைகளிலும், தனிமையிலும், மக்களுக்கு மத்தியிலும் சரி, நம்மளுக்கு அறியப்பட்டவர்களுக்கு முன்னாலும் சரி, நம்மளுக்கு அறியப்படாதவர்களுக்கு முன்னாலும் சரி, தக்வா என்பது அல் ஹௌஃபு மினல் ஜலீல், அல்லாஹ்வை பயப்படுவது, அல்லாஹ்விற்கு அஞ்சுவது. அன்பானவர்களே, இன்று நாம் தனிமையில் மக்களோடு இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹ்வை அஞ்சுகின்றோமோ, எப்படி பாவம் செய்வதற்கு வெட்கப்படுகின்றோமோ, எப்படி பாவம் செய்வதை மக்களை விட்டு மறைக்கின்றோமோ, அதே போன்று தனிமையில் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை எவ்வாறு இருக்கின்றன? மக்களுடன் இருக்கும் பொழுது போன்று தனிமையில் இருக்கும் பொழுது இருக்கின்றதா? மக்களுடன் இருக்கும் பொழுது போன்று பாவம் செய்வதை வெட்கப்படுகின்றோமே, அதே போன்று தனிமையில் இருக்கும் பொழுது வெட்கப்படுகின்றோமா? தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கின்றோமா? தனிமையில் இருக்கும் பொழுது மக்களுக்கு முன்னால் பாவம் செய்யும் பொழுது பயப்படுகிறோமே, நம்மளை கேவலமாக நினைத்து விடுவார்களோ, நம்மளை சீ என்று சொல்லி விடுவார்களோ, நம்மளை திருடன் என்று சொல்லி விடுவார்களோ, நம்மளை பாவி என்று சொல்லி விடுவார்களோ, நம்மளிடத்தில் சலாம் சொல்ல மாட்டார்களோ, அதே போன்று தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நாம் அஞ்சுகின்றோமா? தனிமையில் இருக்கும் பொழுது இதே போன்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகின்றதா? அன்பானவர்களே, இன்று முக்கியமாக தனிமையில் இருக்கும் பொழுது நம்முடன் இருக்கக்கூடியது ஒன்று, நம்மில் பயன்படுத்தக்கூடிய இந்த போன். நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த போன் எப்பொழுதும் நம்முடன் இருக்கின்றன. இப்பொழுது நாம் தூங்கும் பொழுதும் சரி, நாம் விழிக்கும் பொழுதும் சரி, நாம் பயணத்தில் செல்லும் பொழுதும் சரி, நாம் ஒரு ரூமில், அறையில்
தனியாக இருக்கும் பொழுதும் சரி, நம்மளுடன் இருக்கக்கூடியது ஒன்று என்ன? நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன். அன்பானவர்களே, இன்று நம்மில் வாலிபர்கள் எத்துணை பேர் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்கள்? எத்துணை பேர் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் தனிமையாக இருக்கும்போது சர்வ சாதாரணமாக இன்ஸ்டாவிலையும் பேஸ்புக்லையும் ஸ்னாப்லையும் வாட்ஸ்அப்லையும் அந்நிய பெண்களோடு வெட்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட ஹயா இல்லாமல், கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் சர்வ சாதாரணமாக அந்நிய பெண்ணோடு, அது வயதில் குறைந்தவர்களாக இருக்கட்டும் வயதில் பெரியவர்களாக இருக்கட்டும், தன்னுடைய சரிசமமான பெண்ணுடைய வயதாக இருக்கட்டும், அனைத்து பெண்ணுடைய அந்த காலம் சாரமாக தனிமையில் இருக்கும் பொழுது கண்டமாரிக்கு ஆபாசமாக வெட்கம் இல்லாமல் பேசி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல். அன்பானவர்களே, இன்று வாலிபர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தவறான ஒரு செயல் முழுக்க முழுக்க ஷைத்தானின் பால் இழுத்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றன. ஷைத்தானுடைய பாதையில் இலகுவாக அந்நிய பெண்ணின் மூலியமாக எப்பொழுது இவன் அந்நிய பெண்ணோடு தொடர்பு கொள்கின்றானோ, எப்பொழுது இவன் அந்நிய பெண்ணோடு பேசுகின்றானோ, பழகுகின்றானோ, அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் அணு அளவு கூட அல்லாஹ்வுடைய பயம் இறங்குவதில்லை, அணு அளவு கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம் இறங்குவதில்லை. அன்பானவர்களே, முழுக்க முழுக்க நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க நம்முடைய பிள்ளைகளை சுதாரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை வாட்ச் பண்ண வேண்டும். அவர்கள் எப்படி இதை பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் எப்படி இதை யூஸ் பண்ணுகிறார்கள், அவர்கள் உண்மையில் ஹலாலான முறையில் இதை பயன்படுத்துகிறார்களா அல்லது ஹராமான முறையில் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் சுதாரித்து பாருங்கள். அன்பானவர்களே, நம்மளுடைய நிலையோ இன்று இல்லா மாஷா அல்லாஹ் அநேக வாலிபருடைய நிலை இதுவாகத்தான் இருக்கின்றன. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன? இஸ்லாமை ஷேர் செய்கிறார்களாம். இஸ்லாமை ஒரு பெண் கேட்கிறார்கள், இஸ்லாமில் இது என்ன சட்டம், இது என்ன சட்டம்? இவர் அதற்கு பதில் சொல்லுகிறார், இதற்கு இதுதான் சட்டம், இதுக்கு இதுதான் சட்டம் என்று. அவர் திருப்பி அந்த பெண்ணு ஜஸாக்குமுல்லா சொல்கிறது, இவர் திரும்பி பாரக்கல்லா சொல்கிறது. யார் இதற்கு அனுமதி கொடுத்தது? ஒரு மார்க்க விஷயம் கூட ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் தனிமையில் ஷேர் செய்வதற்கு, அவருக்கு சரியான வழிகாட்டுவதற்கு மார்க்கம் எந்த விதத்திலும் ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணுக்கு தனிமையில் ஷேர் செய்வதற்கு எந்த ஒரு அதிகாரம் கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கின்றார்களா? இவ்வாறு நீங்கள் இன்ஸ்டாவிலையும் பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் தனிமையில் இருந்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு இஸ்லாமை பற்றி, இஸ்லாமுடைய செய்தியை பற்றி, அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், தனிமையில் இருந்தாலும் பரவாயில்லை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றாரா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கின்றார்களா? எந்த விதத்தில் இன்றைய வாலிபர்கள் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள்? நன்மையில் கூட பயன்படுத்துவதை நம்முடைய மார்க்கம் தடுத்திருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் அத்தக்வா என்பது. நமக்கு வாய்ப்பு வந்தும் கூட ஒரு பெண் நமக்கு தவறான முறையில் நம்மளிடத்தில் பேசும் பொழுது கூட அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன், இதற்கு மார்க்கம் எனக்கு அனுமதி தரவில்லை, நீங்கள் உங்களுக்கு உரித்தானவரிடம் நீங்கள் கேளுங்கள் என்று அந்த இடத்தில் அல்லாஹ்வை ஒரு அடியான் அஞ்சுகிறார் என்றால், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தில் ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன், அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள், அவர்கள் உஷாராகிக் கொள்வார்கள், அவர்கள் தான் என்னை அஞ்சக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அதற்கு பிறகு சொன்னார் அல்-அரி ரலியல்லாஹு அன்ஹு, அல் அமலு பித்தன்சீல், இறை அச்சமுடையவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவார். அவர்கள் குர்ஆனை கொண்டு, அல் அமலு பித்தன்சீல், அவர்கள் குர்ஆனை கொண்டு அமல் செய்வார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை ஓதி அதை விளங்குவார்கள், அதில் இருக்கக்கூடிய வசனங்களை சிந்திப்பார்கள், அதை எந்த முறையில் ஓத வேண்டுமோ அந்த முறையில் ஓதி அதை விளங்கி அதை அமல் செய்வார்கள், அமலில் போட்டி போடுவார்கள். குர்ஆனை இன்று எத்துணை பேர் நாம் சரியாக ஓதுகிறோம்? இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கின்றான்,
இந்த குர்ஆனுடைய சிறப்பை நாம் அறிகின்றோம்? எத்துணை பேர் நம்மில் இந்த குர்ஆனை சரியாக ஓதுகின்றோம்? அல்லாஹ் சொல்கின்றான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நீங்கள் குர்ஆனை நேர்த்தியாக ஓதுங்கள், குர்ஆனை நேர்த்தியாக ஓதுங்கள். இன்று நாம் எத்துணை பேர் குர்ஆனை தஜ்வீதோடு மஹ்ரஜோடு சரியான முறையில் ஓதுகின்றோம்? நாம் இஸ்லாமில் இருக்கின்றோம். 10 வருடங்களாக, 20 வருடங்களாக, 30 வருடங்களாக, 40 வருடங்களாக, 50 வருடங்களாக இஸ்லாமில் இருக்கின்றோம். முஸ்லிமாக இருக்கின்றோம், தொழுகிறோம், ஜும்மாக்களை அட்டெண்ட் பண்ணுகின்றோம், எல்லாமே கேட்கின்றோம். எத்தனை பேர் இந்த குர்ஆனை நாம் இதை சரியாக ஓத வேண்டும், அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் குர்ஆனை நீங்கள் சரியான முறையில் ஓத வேண்டும் என்பதை விளங்கி எத்துணை பேர் இந்த குர்ஆனை தர்தீலோடு ஓத முயற்சி செய்திருக்கிறோம்? ஓத தெரிந்தவர்களிடம் போய் எத்தனை தடவை நாம் அமர்ந்திருக்கிறோம்? அன்பானவர்களே, இதை குறித்து நாளை நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். சஹாபாக்கள் குர்ஆனை கொண்டு குர்ஆனை தர்தீலாக ஓதினார்கள், குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள், அதன்படி அமல் செய்தார்கள். அவருடைய அமல் எப்படி இருந்தது? போட்டி போட்டார்கள் அமல்களில், சண்டையிட்டுக் கொண்டார்கள் அமல்களில். அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், எப்படியாவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் அடைய வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டார்கள். ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் எடுத்துட்டு வாருங்கள் என்று சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்றைக்கு எப்படியாவது அபூபக்கரை நாம் வெற்றி பெற வேண்டும். எதுல? அமல்ல, சம்பாதிப்பதல்ல. அவரோட இன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? அவர் 50,000 40,000 சம்பாதிச்சா நம்ம இன்னைக்கு அவரோட 10,000 எக்ஸ்ட்ரா. அவர் பைக் வச்சிருந்தா இன்னைக்கு நாம கார் வாங்கிடுவோம். அவர் வீடு கட்டியிருந்தா இன்னைக்கு நாம அதோட பெரிய வீடா கட்டுவோம். இதுதான் நம்மளுடைய போட்டி. சஹாபாக்களை போட்டி எப்படி இருந்தது? இன்றைக்கு அபூபக்கரை நாம் வெற்றி பெற வேண்டும், எப்படியாவது ஜெயிச்சிடணும். எல்லா முறையிலுமே தோத்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யார? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துட்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய செல்வத்தை எல்லாம் நான் எடுத்து உங்களிடத்தில் கொண்டு வந்து விட்டேன், என்னுடைய தேவைகள் போக, என்னுடைய தேவைகள் போக. அப்படியா உமரே, உங்களுடைய செல்வத்தை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து விட்டீரா? உங்களுடைய தேவைக்கு போக உங்களுடைய செல்வத்தை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள்? ஆம் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தேவைகள் போக எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறாங்க. அபூபக்கரே, நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு பார்க்கறாங்க. இன்னைக்காவது அபூபக்கரை நாம என்ன செஞ்சிடணும்? வெற்றி பெற்றலாம் இன்ஷா அல்லாஹ். கவனிக்கிறாங்க கூர்ந்து, என்ன சொல்றாங்க அபூபக்கர் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், நான் எல்லாத்தையுமே கொண்டு வந்து விட்டேன். என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டுவிட்டு நான் என்னுடைய எல்லா செல்வத்தையும் நான் கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னார்கள். இதை கேட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், நான் தோற்று விட்டேன், நான் அபூபக்கரை வெற்றி பெறலாம் என்று நினைத்து விட்டேன், இந்த முறையும் அபூபக்கரை நான் தோற்று விட்டேன் என்று கை சேதத்தோடு, கவலையோடு, அழுகையோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கரை புகழ்ந்தார்கள். அபூபக்கரை மிகைத்து புகழ்ந்து விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கைருன் நாஸ், மக்களிலே சிறந்தவர், மக்களிலே புனிதவர், மக்களில்
தக்வாவில் உயர்ந்தவர் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இப்படியாக சஹாபாக்கள் அமல்களிலே போட்டி போட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஹாபாக்களை பார்த்து கூறுகிறான், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் வல் உலாயிகல் முக்கர்ரபூன். அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முக்கர்ரபூன். அவர்கள் தான் போட்டி போடக்கூடியவர்கள். அமல்களை கொண்டு சஹாபாக்கள் போட்டி போடுவார்கள். துன்யாவை கொண்டு அல்ல, பெண்களை கொண்டு அல்ல, கெட்ட காரியங்களில் கொண்டு அல்ல, மாறாக நன்மையான விஷயங்களில், மறுமை விஷயங்களில், அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் சஹாபாக்கள், நபியுடைய முஹம்மதுடைய தோழர்கள், அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முக்கர்ரபூன். அவர்கள் தான் போட்டியாளர்கள். போட்டியாளர்கள் என்பது செல்வத்திலோ, கட்டிடங்களிலோ, ஆடைகளிலோ, வாட்சுகளிலோ, கண்ணாடிகளிலோ, செல்போன்களிலோ போட்டி போடுவர்கள் அல்ல. ஒருவர் இன்னொருடைய பொருளை காட்டிலும் சிறந்ததாக போட்டி போட்டு வாங்கிவிட்டு, விலைக்கு வாங்கிவிட்டு பெருமை பேசிக் கொள்வார்கள் அல்ல சஹாபாக்கள். மாறாக சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் போட்டி போட்டவர்கள், மறுமைக்காக போட்டி போட்டார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் அமலு பித்தன்சீல், குர்ஆனை கொண்டு அமல் செய்யக்கூடியதாக இருக்கணும், அத்தக்வா, அதுதான் இறையச்சம் என்று சுருக்கமாக பதிலளித்தார்கள். அன்பானவர்களே, அந்த கருத்தில், அந்த வாசகத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. அல் அமலு பித்தன்சீல், அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆனை கொண்டு அவர்கள் அமல் செய்வார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், வல் கனாஅத்து பில் கலீல், அதாவது குறைவானதை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தக்குவாதாரிகள் என்னவென்றால் யார் என்றால், குறைவானதை கொண்டு அவர்கள் பொருந்தி கொள்வார்கள். அவர்களிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை கொண்டு பொருந்தி கொள்வார்கள். பிறரை பார்த்து வருத்தப்பட மாட்டார்கள். பிறரை பார்த்து உலகத்துடைய காரியங்கள், பிறருடைய கட்டிடங்களை பார்த்தோ, செல்வத்தை பார்த்தோ அவர்கள் நொந்து போக மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். மாறாக அவர்களிடத்தில் என்ன ஒன்று இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்ப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அலா நிஅமத்தின் ஹாதா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அலா நிஅமத்தில் இஸ்லாம், நிஅமத்தில் ஹிதாயா, நிஅமத்தில் தௌஃபீக், நிஅமத்தில் அமல். இப்படியாக அவர்கள் அவருடைய அமலுக்காக அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார்கள், அவருடைய ஆரோக்கியத்திற்காக அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார்கள். அவர்களிடத்தில் என்ன ஒன்று இருக்கின்றதோ அதை கொண்டு அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று பொருந்திக் கொள்வார்கள். இவர்கள்தான் தக்வாதாரிகள், இவர்கள்தான் இறையஞ்சம் கூடியவர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். வல் கனாஅத்து பில் கலீல், குறைவானதை கொண்டு அவர்கள் பொருந்தி கொள்வார்கள். இன்று நாம் குறைவானதை கொண்டு பொருந்தி கொள்றோமா? இல்ல குறைவானது ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அவரை நாம் ஒருவரிடத்தில் குறைவான செல்வம் இருந்து சொன்னாலே நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஒன்று அவருக்கு சலாம் சொல்றது கிடையாது, இன்னொன்று அவரை மதிப்பது கிடையாது, இன்னொன்று அவரை ஏளனமா பேசுறது. இதுதான் நம்மளுடைய நிலை. அவர் மார்க்கம், சலா, தொழுகை, ஈமான், மன்ஹஜ், அகீதா அதெல்லாம் அங்க வச்சுக்கோங்க. காசு இருக்கா, சம்பாதிக்கிறானா, அது அப்போ பேசுங்க. நீங்க அமலு, தக்குவா, சலா, தொழுகை இதெல்லாம் எப்ப பேசுங்க? காசு இருந்தா பேசுங்க. சம்பாதிக்கிறாரா அவர் நல்லவர், சம்பாதிக்கலையா அவர் கெட்டவர். சம்பாதிச்சா நல்லவர், சம்பாதிக்கிறாரு 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு, அப்படியா மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அவருக்கு என் பொண்ணை நான் திருமணம் முடித்து கொடுக்கிறேன். அவர் என்ன பிரைவேட்டா எப்படி இருக்கிறாரு, அவருடைய அமல் என்ன, அவருடைய அக்கீதா என்ன, அவருடைய மன்ஹஜ் என்ன, தொழுகிறாரா, தீனுடைய விஷயங்களை எப்படி இருக்கிறாரு, அவர் கெட்ட பழக்கம் உடையவரா, தாரிக்கு சலாவா, போதை பொருளுக்கு அடிக்டானவரா, இப்படியாக எல்லாம் பார்க்கல. 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரா, வெளிநாட்டுல இருக்கிறாரா, நல்ல பதவியில இருக்கிறாரா, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரா, உட்கார்ந்து சம்பாதிக்கலாமா, உட்கார்ந்து சாப்பிடலாமா, இப்படியா உள்ளவருக்கு பொண்ணு கேட்டுவாங்க. இந்த மாதிரி அமலு, தாடி, தொப்பி, ஜிப்பா, அக்கீதா, மன்ஹஜ்ன்ட்டு அவர் அன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிடுவார்ல, இந்த மாதிரி ஆளையெல்லாம் எனக்கு என்ன செய்யாதீங்க, கொண்டு வராதீங்க. நல்ல சம்பாதிக்கிறாரா, அந்த மாதிரி மாப்பிள்ளை எனக்கு என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. முடிஞ்சு. இதான் தீன், அவங்களுடைய தீன். மார்க்கம், தீன், தொழுகை, ஈமான் இது இருந்தா சம்பாத்தியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அல்லாஹ் பரக்க செய்வனா, அதெல்லாம் அங்க வேண்டாம்.
தீனு மார்க்கம் இதுங்கிற பேர்ல நீங்க இப்ப சொல்லுவீங்க, அப்புறம் மாறிடுவீங்க. எப்படி இப்ப சொல்லுவீங்க, அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. 1 லட்சம் சம்பளமா 2 லட்சம் சம்பளமா எதையுமே பாக்குறதே கிடையாது. அவர்கிட்ட கொஞ்சம் கெட்ட பழக்கங்க, அது பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம், சொன்னா கேட்டுக்குவாரு, திருத்திக்கலாம். அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன நிக்குது? அந்த 1 lakh 2 lakh உட்கார்ந்து சம்பாதிக்கிற பெரிய கடை, இரும்பு கடை வச்சிருக்கிறாரு, ஜுவல் கடை வச்சிருக்கிறாரு. அன்பானவர்களே, இதுதான் இன்று நம்மளுடைய நிலைமை. அவரிடத்தில் ஈமானோ தக்வாவோ சரியான அகீதாவோ கொள்கையோ அவன் சாலிஹானா என்பதை பார்ப்பதில்லை. தாடி இருக்கிறதா என்று பார்ப்பதில்லை, தாடி இருக்கிறதா என்று பார்ப்பதில்லை. மாறாக நம்முடைய ஃபர்ஸ்ட் கேள்வி எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, எங்க வேலை பார்க்கிறாரு. ஒருத்தர் யாரா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன வேலை பார்க்கறீங்க, எவ்வளவு சம்பாத்தியம், இதுதான் கேள்வி. அவருடைய ஈமானை பத்தி என்றைக்காவது கேட்டு இருக்கிறோமா? அவர் எப்படிங்க தொழுகையில, எப்படிங்க தொழுகையாளியா, அவரு ஈமான்தாரியா என்றைக்காவது கேட்டு இருக்கிறோமா? ஏன்னா நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் முழுக்க முழுக்க இந்த துன்யாவை நோக்கி தான் இருக்கின்றன. அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல் கனாஅத்து பில் கலீல், இந்த தக்வாதாரிகள் குறைவானதை கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள், பொருந்திக் கொள்வார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், கடைசியாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அத்தக்வா என்பது மறுமைக்கான தயாரிப்பு யார் இந்த உலகத்தில் செய்கிறார்களோ அவர்கள்தான் முத்தகீன்கள், அவர்கள்தான் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள், அவர்கள்தான் இறைவனுடைய கட்டளையை யார் மறுமைக்காக செயல்படுகிறார்களோ, யார் மறுமைக்காக வாழ்கிறார்களோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் அவர்கள் முத்தகீன்களாக இருப்பார்கள், இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை ஆகிதுன பி அம்ரில்லாஹ் ஆஸூன லிஷைத்தான், ஷைத்தானுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை முழுமையாக பாவமான சூழல் இருந்து கொண்டும் கூட அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களால் வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், மறுமைக்கான தயாரிப்பை செய்யக்கூடியவர்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அன்பானவர்களே, இப்படியாக நாம் குர்ஆனுடைய வசனங்களை எவ்வளவு வசனம் கேட்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் என்ன சொல்கிறான் என்று தெரியுமா? வமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, யார் எனக்கு பயப்படுகிறார்களோ, யார் எனக்கு பயந்து இந்த வாழ்க்கையில் செயல்படுத்தி வாழ்கிறார்களோ, யஜ்அல் லஹும் மக்ரஜா. அல் மக்ரஜா அரபி பதத்துல நிறைய மீனிங் இருக்கு. அல் மக்ரஜ் சொன்னா எக்ஸிட், அதாவது வெளியாகிறது. அல் மக்ரஜு மின் லிகி துன்யா இலா சஅதிஹா, அல் மக்ரஜு மினல் அதா, அல் மக்ரஜு மினஷ் ஷுரூர், அல் மக்ரஜு மினஸ் சூ, மின் குல்லி ஷை, எல்லா காரியங்களை விட்டும், கெட்ட காரியம், முசீபத், பலா, நெருக்கடி, இது போன்ற எல்லா காரியங்களை விட்டும் யார் என்னை அஞ்சிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன், இதெல்லாம் நான் போக்கிறேங்கிறான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவர் எண்ணில் அடங்காத, நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார், எனக்கு இவ்வளவு பெரிய நிஅமத்தா, எனக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்கா, எனக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய விஷயம் கொடுத்திருக்கின்றானா என்பதை நினைத்து கூட பார்த்திடாத அளவிற்கு அல்லாஹ் யார் அஞ்சுகின்றானோ, அல்லாஹ்விற்கு யார் கட்டுப்படுகின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணில் அடங்காத, அவர்கள் எதை ஆசைப்படுகின்றார்களோ, துன்யா வேண்டுமா அல்லாஹ்வை அஞ்சு, நல்ல பெண் வேண்டுமா அல்லாஹ்வை அஞ்சு, சொத்து வேண்டுமா, செல்வம் வேண்டுமா அல்லாஹ்வை அஞ்சு, பதவி வேண்டுமா அல்லாஹ்வை அஞ்சு, எது வேண்டுமா உனக்கு, ஒரே நிபந்தனை, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا مِنْ حَيْثُ லா يَحْتَسِبُ, என்னை அடியானை என்னை நீ அஞ்சு விட்டால் உலகத்தை நான் உன் காலுக்கு அடியிலே போட்டேன். அப்படித்தான் சஹாபாக்கள் போட்டான், அபூபக்கருக்கு அப்படித்தான் போட்டான், உமருக்கு அப்படித்தான் போட்டான், உஸ்மானுக்கு அப்படித்தான் போட்டான், அலிக்கு அப்படித்தான் போட்டான். 10 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சபையில் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா,
அலி ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா. இப்படியாக 10 சஹாபாக்களை ஒரே சபையில் அமர்த்தி விட்டு விரலை காட்டி சொன்னார்கள். எதன் காரணமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அதற்காக அல்லாஹ் உலகத்தையே கால் கடியில போட்டான். இன்னைக்கு அந்த பயம் இல்லாதன் காரணமாக உலகத்துக்கு முன்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு உலகத்தை தர்றேன், என்ன அஞ்சுங்கிறான். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க உலகம் பின்னாடி தான் போவோம், உங்களையெல்லாம் அஞ்ச மட்டும்னா அவுது பில்லா. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய அடியார்களாக இல்லா மாஷா அல்லாஹ் பெரும்பாலோர் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலை முழுக்க துன்யாவின் பக்கம் செல்கின்றன. மறுமை மறந்துவிட்டு அல்லாஹை மறந்துவிட்டு தக்வா இல்லாமல் சர்வ சாதாரணமாக அந்நிய பெண்களோடும் அந்நிய ஆண்களோடு, பெண்கள் அந்நிய ஆண்களோடு, ஆண்கள் அந்நிய பெண்களோடு சர்வ சாதாரணமாக இன்று மிகைத்து விட்டன. இதனுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி சொல்லும் பொழுது இந்த காதுக்கு கீழே இறங்குவதில்லை. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு போயிடறாங்க. இந்த காதுல வாங்கி இந்த காதுல உள்ளத்துல இறங்குதா? முஃமினுடைய தன்மையில நாம் இருக்கிறோமா? உபதேசம் என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கும் அல்லாஹ் சொல்கின்றான். அந்த முஃமினுடைய லிஸ்ட்ல நான் இருக்கிறேன்னா, எந்த ஒரு உபதேசம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் சொல்லிய பிறகு, உபதேசம் செய்த பிறகு ஒருத்தருடைய நிலை மாறவில்லை என்றால் அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார். அவருடைய உள்ளம் எதை நோக்கியோ செல்கிறது. அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் முஹாசபா, சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நிலையை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாத்து முழுக்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய, அது மக்களுக்கு மத்தியிலும் சரி தனிமையிலும் சரி, அப்படிப்பட்ட அடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين معلم هذه البشرية وحبيبها وقدوتها محمد بن عبد الله عليه أفضل الصلاة وأتم التسليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பானவர்களே, நாம் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது, அல்லாஹ்வுடைய தூதரின் புறத்திலிருந்து வரக்கூடியது. அத்தனை விஷயங்களையும் நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி உண்மையான இறையச்சம் உடையவர்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்பதை இந்த ஜும்ஆவுடைய தினத்திலிருந்து உறுதி எடுங்கள். இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். என்னிடத்தில் ஹராமான பாவமான ஒரு செயல் என்னை தொடர்ந்து இப்ப வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த ஜும்ஆவுடைய தினத்திற்கு பிறகு நீங்கள் அதில் உறுதி எடுங்கள். அதை நான் விட வேண்டும், எப்படியாவது அதற்காக நான் முயற்சி செய்ய வேண்டும். ஆக அன்பானவர்களே, இந்த வாலிபர்கள் இன்று இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் சூழ்ந்து மாட்டிக்கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபர்கள் குறிப்பாக இந்த சோசியல் மீடியா மொபைல் எப்போ வந்ததோ அந்த சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள், வெளியே வர முடியாமல். அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு, அதாவது மக்கள் பலகீனமாக இருக்கும் பொழுது தீனுடைய உபதேசங்களை எப்பொழுது நாம் ஷேர் செய்கின்றோமோ, அதன்பால் எப்பொழுது நாம் அழைக்கின்றோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக அதில் மாற்றத்தை ஏற்படுத்துவான். அப்போ முழுமையாக முழுக்க இந்த ஒரு நன்மையை கருதி, இந்த ஒரு நலனை கருதி நம்முடைய இந்த மஸ்ஜித் சார்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வாலிபர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு தருவியா, அதில் குர்ஆன் பேசப்படும், ஹதீஸ் பேசப்படும், சஹாபாக்களுடைய வரலாறுகள் பேசப்படும். நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக, நம்முடைய ஈமானை தஜ்தீத் செய்வதற்காக இந்த ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அனைத்து வாலிபர்களும், உடைய நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பருடைய மகன்கள்,
அவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு செய்தியை எடுத்து சொல்லி அவங்களுக்கு விளக்கப்படுத்தி, நீங்கள் அல்லாஹ்விற்காக நன்மையை நாடி யார் ஒரு நன்மையை ஏவுகிறார்களோ, அந்த ஏவப்பட்டவர்கள் அந்த நன்மையை செய்கிறார்களோ, அந்த நன்மைக்கு ஏவுனார் அல்லவா, அவருக்கும் அந்த நன்மைக்கு ஷேர் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இஹ்திசாபோடு, இந்த நன்மை கருதி நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வாலிபர்கள் மகனாக இருக்கட்டும், உங்களுடைய பேரனாக இருக்கட்டும், பக்கத்தில் விட்ட ஏத்த வீடு, இது போன்ற உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் நம்முடைய முஸ்லிம் வாலிபர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை எடுத்து சொல்லி, ஞாயிற்றுக்கிழமை இந்த மஸ்ஜிதில் ஒரு சிறப்பு தர்பியா இருக்கிறது, அதற்காக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறந்த ஆசிரியர். அதனால நீங்கள் உங்களுடைய அந்த செய்தியை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு அவர்களும் பயனடைந்து நாமும் பயனடைந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னை மூலம் ஆக்கி அறிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.